உங்கள் அவுட்டர் அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்க ஆர் மாடிஃபை பண்ணுறீங்க டு லுக் ப்ளீசிங் டு சம்மன், அது பாவமா? சில பேருக்காக மேக்கப் போட்டா பாவம் கிடையாது, சில பேருக்காக மேக்கப் போட்டா விபச்சாரம். இதெல்லாம் கிறிஸ்டியன் ஃபேமிலி சொல்கிறேன். கிறிஸ்டியன் ஃபேமிலினா அப்பா அம்மா இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க, கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இயேசுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. கிறிஸ்டியன் குடும்பத்துக்குள்ள சொல்கிறேன். ஏன்னா அப்பா காலுக்கு கொலுசு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா நீங்கள் போட்டுக்கலாம், அது வந்து விபச்சாரம் ஆகாது. ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் காலுக்கு கொலுசு போட்டு பார்க்கணும்னு அப்படி ஆசைப்பட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது விபச்சாரம். அப்பா வீட்டுக்கு தலை, அதனால கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா மாஸ்டர், கணவன் வீட்டுக்கு தலை, கல்யாணம் ஆன பிறகு கணவன் மாஸ்டர். அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் ஒய்ஃபை பிரியப்படுத்தி ஆகணும் கணவன், அதனால ஒய்ஃப். உங்கள் மாஸ்டர் இவங்களை விட்டால் ராஜாதி ராஜா தான் உங்களுடைய எஜமானா இருக்கும். வேற யாருக்காக நீங்கள் ப்ளீஸ் பண்ணிங்கனாலும் அவங்க உங்கள் எஜமான ஆகிடுவாங்க, நீங்கள் ஒரு வேசி ஆகிடுவீங்க. லிப்ஸ்டிக் போடலாமா அப்படின்ட்டு ரீசெண்டாக என்கிட்ட ஒரு தங்கச்சி கேட்டுச்சு. ஸோ நான் ஒரு ஆன்சர் கொடுத்தேன். ஷி ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். அவங்க சொன்னது நான் சும்மா சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட லிப்ஸ்டிக்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்கண்ணா. ஆனால் ஏன் போடக்கூடாதுன்னு யாரும் சொல்கிறதில்ல, இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு என் தங்கச்சி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இது தாட் வந்துச்சு, ஒய் நாட் ஷேர் இட் வித் எவ்ரி ஒன். வேறு யாருக்குன்னா பிரயோஜனப்பட்டுச்சுன்னா பிரயோஜனப்படட்டும். ஸோ கிறிஸ்டியன்ஸ் லிப்ஸ்டிக் போடலாமா, தட் வாஸ் ஹர் கொஸ்டின். நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி மேக்கப் போடலாமா, ஹேர் டூ பண்ணலாமா, அவுட்ஃபிட்ஸ் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடுறது, ஃபுட்வேர்ஸ், நெயில் கலரிங்ஸ், பியர்ட் ஷேப்பிங், பியர்சிங், காது பியர்சிங், டாட்டூ போடுறது, ஆல் ஆஃப் இட், எவ்ரிதிங் இன்க்ளூடட். உங்கள் அவுட்டர் அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்க ஆர் மாடிஃபை பண்ணுறீங்க டு லுக் ப்ளீசிங் டு சம்மன், அது பாவமா? ஓகே, இதில் யாருக்கு பண்ணுறோன்றது முக்கியம். ஓகே, யாருக்காக இந்த சேஞ்சஸ்லாம் நம்ம சரீரத்தில் நம்ம பண்ணிக்கிறோம், இல்லை நம்ம ஆக்சசரிஸ், வாட்ச், பிரேஸ்லெட்டு, செயின், ரிங்கு, எவ்ரிதிங் இன்க்ளூடட், பெல்ட்டு, வேஸ்ட் பெல்ட்டு, பேக்ஸு, வாட் எவர் யூ வாண்ட் ஆட் இட் டு தி லிஸ்ட். இதெல்லாம் நம்ம யாருக்காக பண்ணுறோன்றதில் தான் பாவமா இல்லையான்றது இருக்குது. இது ஒரு சில பீப்புளுக்காக பண்ணால் இது பாவம் கிடையாது. மேக்கப் போட்டால் கூட, மேக்கப்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுதான் ரொம்ப டிபேட்டபிள் டாப்பிக்காக இருக்குது. சில பேருக்காக மேக்கப் போட்டால் பாவம் கிடையாது, சில பேருக்காக மேக்கப் போட்டால் விபச்சாரம். ஈவன் க்ளோதிங், ஹேர் கட் கூட விபச்சார கணக்கு வரும். யாருக்காக பண்ணலாம், யாரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக பண்ணலாம் அப்படின்னா, இதில் 2 விதமான பீப்புள் குரூப் வருவாங்க. ஒன்று உங்கள் பேரண்ட்ஸுக்கு பிரியமாக நீங்கள் மேக்கப் பண்ணிக்கலாம், ட்ரெஸ் டூ பண்ணலாம், ஹேர் கட்லாம் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ப்ளீஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஓகே, இதெல்லாம் கிறிஸ்டியன் ஃபேமிலி சொல்கிறேன். கிறிஸ்டியன் ஃபேமிலினா அப்பா அம்மா இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க, கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இயேசுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. கிறிஸ்டியன் குடும்பத்துக்குள்ளே சொல்கிறேன். ஓகே, ஏன்னா திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், த காஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது பேஸ் பண்ணி தான் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இவங்களை ப்ளீஸ் பண்ணணும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவை ப்ளீஸ் பண்ணணும், கல்யாணம் ஆன பிறகு உங்கள் ஸ்பௌஸை ப்ளீஸ் பண்ணணும். இந்த 2 கூட்ட மக்களை தவிர, பேரண்ட்ஸ் ஆர் ஸ்பௌஸை தவிர வேறு யாரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த அலங்காரம்லாம் பண்ணிங்கனாலும் அது விபச்சாரம். தட்ஸ் இட், சிம்பிள் ஆஸ் இட். இதில் டீட்டெயில்ஸ் எதனா கொடுக்கணுன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள். நீங்கள் எதுக்காக பண்ணீங்க? ஒரு கூட்ட மக்கள் உங்களை வரவேற்கணும், உங்களை வெல்கம் பண்ணணும், அவங்களோட சேர்த்துக்கணுன்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்களா? சேஞ்ச் ஓவர்லாம், நீங்கள் பேசுகிற மொழி, உங்களோட ஸ்டைலு, உங்களோட ஆக்சென்ட் இதெல்லாம் மாற்றிக்கிட்டு அந்த மக்களோட நான் சேரணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் விபச்சாரம் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களை மாற்றி விபச்சாரம் பண்ணுறீங்க. கிறிஸ்டின்ஸ் மத்தியில் ஒரு காமனான ஒரு டாக் இருக்குது, மோஸ்ட்லி பெண்டிகாஸ்டில் தான் இது சொல்லுவாங்க, கடவுள் கொடுத்தது இது, அது மாதிரி கடவுள் அழகாக படைச்சிருக்காரு, அப்படியே இருக்கலாமே, ஏன் மாத்துற, ஏன் முடியெல்லாம் சுருட்டி விட்டுக்கிற, எதுக்கு இந்த மாதிரி கோடெல்லாம் போட்டுக்கிற அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. எஸ், கடவுள் அழகாக படைச்சிருக்காரு. கடவுளுக்கு நம்மளை அவர் எப்படி படைச்சாரோ அப்படியே ரொம்ப பிடிக்கும், அழகாக இருப்போம். ஏன்னா நம்ம பியூட்டிஃபுல் கிரியேஷன் கடவுளோட பார்வையில். ஸோ நீங்கள் இதை மாற்றணுன்னா 2 விதமான மக்களுக்கு தான் மாற்ற முடியும், பேரண்ட்ஸ் ஆர் ஸ்பௌஸ். ஏன்னா அவங்கள நீங்கள் பிரியப்படுத்தி ஆகணும். ஓகே, இதுதான் கடவுளுடைய டிசையர். When you are married, you have to please your spouse, husband or wife. If you are unmarried, you should please your parents. Okay, அவங்க ரட்சிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா ஓகே, ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய ரசனை ராஜாவுக்கு பிடிச்ச ரசனையாக இருக்கும். ஏன்னா அப்பா காலுக்கு கொலுசு போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாருன்னா நீங்கள் போட்டுக்கலாம்.
அது வந்து விபச்சாரம் ஆகாது. ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் காலுக்கு கொலுசு போட்டு பார்க்கணுன்னு அப்படி ஆசைப்பட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது விபச்சாரம். மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணால் அது விபச்சாரம். ஓகே, இது வந்து எனக்கு புரிஞ்ச பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஒத்துக்கணும் ஒத்துக்காதது எல்லாம் உங்கள் விருப்பம். ஓகே, நம்ம டாட்டூ போட்டுக்கிறோம், ஃப்ரெண்டுக்காக டாட்டூ போட்டுக்கிறோம், ஃப்ரெண்டு செத்துட்டான் அந்த நினப்பில் டாட்டூ போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்லாம் சில இதெல்லாம் சொல்லுவாங்க. பேசிக்கலி இந்த லவ் பண்ணுறாங்கல்ல, அதுவே அடல்ட்ரி தான். அவங்க தான் இதெல்லாம் நிறையா பண்ணுவாங்க, இந்த காலேஜ் படிக்கிறவங்கெல்லாம். டு பி வெல்கம்டு, இது எல்லாமே பாவம், விபச்சார கணக்கில் தான் வரும். நீங்கள் ப்ளீஸ் பண்ணால் உங்கள் பேரண்ட்ஸை ப்ளீஸ் பண்ணலாம், ஆர் உங்களுடைய ஸ்பௌஸை ப்ளீஸ் பண்ணலாம். மிஞ்சி போனால் உங்கள் பிள்ளைகள், அப்பா நீங்கள் இந்த ஹேர் கட் வச்சுக்கோங்கப்பா, எனக்கு இப்படி பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு கேட்டால், உங்கள் பிள்ளை கேட்டால் அது நியாயமான ரிக்வெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்பா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கப்பா, அம்மா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கம்மா, அம்மா இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள், இந்த பைக் ஓட்டுங்க, இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா அவங்களுக்காக பண்ணலாம். அது யூ பிக் இட் ஆஸ் அ பேரண்ட், யூ ஷுட் பிக் இட். அதுவும் பாவமாகாது. ஓகே, மற்ற வேறு யாருக்காக பண்ணாலும், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ், இவங்களுக்காக நீங்கள் எது பண்ணாலுமே விபச்சாரம் தான். இதை வந்து சரீரத்தை மட்டும் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் ப்ராடராக எக்ஸ்பேண்ட் பண்ணால், உங்கள் வீடை நீங்கள் எப்படி அலங்காரம் பண்ணுறீங்க, ஒரு பீப்புள் குரூப்புக்காக உங்கள் வீட்டை இன்டீரியர்ஸ்லாம் டிசைன் பண்ணி அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு பிரியமாக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் விபச்சாரம் தான் பண்ணுறீங்க. ஓகே, உங்கள் வீட்டை அலங்காரம் பண்ணாலும் இதே 2 kinds of people, பேரண்ட்ஸ் ஆர் யோர் ஸ்பௌஸ் ஆர் சில்ட்ரன். இவங்க 2 பேரை தாண்டி நீங்கள் வேறு யாருன்னா ப்ளீஸ் பண்ணால் ராஜாதி ராஜாவை ப்ளீஸ் பண்ணணும். வேறு யாரையுமே ப்ளீஸ் பண்ணக்கூடாது. வேறு யாரை ப்ளீஸ் பண்ணாலுமே நீங்கள் விபச்சாரம் பண்ணுறீங்க. அது வந்து வேசித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. விபச்சாரம்னா லிட்ரல், நாட் அடல்ட்ரி விபச்சாரம், வேசித்தனம். இஃப் யூ ஆர் ப்ளீஸிங் சம் ஒன், தே பிகம் யுவர் மாஸ்டர். பேசிக்கலி அந்த கான்டெக்ஸ்டில் அப்பா வீட்டுக்கு தலை, அதனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா மாஸ்டர். கணவன் வீட்டுக்கு தலை, கல்யாணம் ஆன பிறகு கணவன் மாஸ்டர். அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் ஒய்ஃபை பிரியப்படுத்தி ஆகணும் கணவன், அதனால் ஒய்ஃப். ஓகே, உங்கள் மாஸ்டர் இவங்களை விட்டால் ராஜாதி ராஜா தான் உங்களுடைய எஜமானாக இருக்க முடியும். வேறு யாருக்காக நீங்கள் ப்ளீஸ் பண்ணிங்கனாலும் அவங்க உங்கள் எஜமானாக ஆகிடுவாங்க, நீங்கள் ஒரு விபச்சாரி ஆகிடுவாங்க, நீங்கள் ஒரு வேசி ஆகிடுவீங்க. ஓகே, ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். ஐம் கீப்பிங் திஸ் ஷார்ட். இதில் எதனா கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் கேட்கலாம். நீங்கள் என்கிட்ட எதனா சொன்னால் மாத்திரம் போதும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். இஃப் யூ வாண்ட் டு கான் வித் மீ, டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபை பண்ணணும், இல்லை நான் தப்பு என்னை கரெக்ட் பண்ணணும் வசன ஆதாரத்தோடு நீங்கள் எதனா வரீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. That's the end of this episode. இதோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்கில் பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ, மேலே இருக்க லிங்கில் ஃபாலோ பண்ணலாம். May the Lord God give you more understanding on how to see this world. In Jesus' name, Amen. See you in the next episode.